விசிக சார்பில் நடைபெறும் மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்க அதிமுகவுக்கும் அழைப்பு விடுத்த விவகாரம். அரசியல் அடையாளங்கள் தேர்தல் அரசியலை கடந்து அணுக வேண்டுமென திருமாவளவன் விளக்கம். ஆயுள் தண்டனை கைதிகளை முன்கூட்டியே விடுதலை செய்யும் கோப்பை ஆளுநர் நிராகரித்ததற்கு நீதிமன்றம் அதிருப்தி. முதலமைச்சர் ஒப்புதல் அளித்த பிறகும் தகுந்த காரணங்களை கூறாமல் நிராகரித்தது ஏன் என சரமாரி கேள்வி. கடந்த 10 ஆண்டுகளாக இந்திய ஜனநாயகம் சிதைக்கப்பட்டுள்ளதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. இந்தியா கூட்டணிக்கும் பாஜகவிற்கும் இடையே சித்தாந்த போர் நடப்பதாகவும் அமெரிக்காவில் பேச்சு. அமெரிக்க அதிபர் வேட்பாளர்கள் டொனால்ட் ட்ரம்ப், கமலா ஹாரிஸ் இடையே நேருக்கு நேர் விவாதம். முதல் விவாதத்தில் பைடன் தடுமாறிய நிலையில் இன்று கமலா ஹாரிஸ் அதிரடி காட்டுவார் என எதிர்பார்ப்பு. உச்சநீதிமன்றம் விதித்த கெடு முடிவடைந்தும் போராட்டத்தை கைவிடாத மருத்துவர்கள். கொல்கத்தா காவல் ஆணையர், சுகாதாரத்துறை செயலர் பதவி விலக வலியுறுத்தி விடிய விடிய போராட்டம். தமிழ்நாட்டின் கல்வி முறைதான் சிறப்பானது என அமைச்சர் பொன்முடி பெருமிதம். அரசு பள்ளியில் படித்து விஞ்ஞானி வீரமுத்துவேல் போன்றோர் உயர்ந்திருப்பதாக பேச்சு. புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக ஒன்றிய அமைச்சரின் கேள்விகளுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பதில். ஒருங்கிணைந்த பள்ளிக் கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கான நிதியை வழங்கவும் வலியுறுத்தல். மன்னார்குடி அருகே தண்ணீர் இன்றி கருகும் சம்பா நெற்பயிர்கள். குடத்தில் தண்ணீர் எடுத்துச் சென்று வயல்களில் தெளித்து போராட்டம். ஈரோடு, தஞ்சை, திருப்பத்தூர் மாவட்டங்களில் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைப்பு. திருப்பூர் இந்து முன்னணி ஊர்வலத்தில் இரு தரப்பினர் மோதிக்கொண்டதால் பரபரப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.